சுடர பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து குமார் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சக்திவேல் கேட்டப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியும் நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. வேறு வழியே இல்லாமல் வேறு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காததுனால தானப்பா அந்த சுடரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு கண் கலங்குறாரு. டேய் என்னடா இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு. என்னால் முடியலப்பா, என்னால் அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறதே ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவள் யாரையும் கல்யாணம் பண்ணாமல் எதிர்த்த வீட்டிலே இருந்தால் நீ எப்படி சுடர் கூட வாழுவ அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலப்பா, என்னால் அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அவள் என்னை கல்யாணம் பண்ணாலோ இல்லை சும்மா வந்து இருந்தாலோ அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் அவள் என் கூட வந்து இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட என் கூட இருந்திருக்கா. அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. சுடர் கூட அந்த ரூமில் நான் இருக்கும்போதெல்லாம் அரசி என் கூட இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. நான் எப்படிப்பா சுடர் கூட வாழ முடியும்? என்னால் சுடரை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ சக்தி இருந்துட்டு, இப்போது உனக்கு அந்த அரசியை பழி வாங்கணும்னு தோணுதா அப்படின்னு கேட்குறாரு. பழி வாங்கணும்னு தோணுதுதான்ப்பா, ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. டேய் உனக்கு இப்போ தானே சொன்னேன், அவள் உன்னை கல்யாணம் பண்ணனாலா இல்லை நீ கடத்திட்டு போனியா, அவளை அவங்க கூட ஓடி வந்தாளாங்கிறதெல்லாம் உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். வெளியிலலாம் 1000 கட்டுக்கதை சொல்கிறது தான். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவங்க சொல்லாமல் தான் பார்த்துப்பாங்க, தெரியாமல் பார்த்துப்பாங்க. நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றாரு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா, அவங்க எப்படியும் ஈவினிங் பொண்ணு பார்க்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போ வாசல்லையே நிற்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த பொண்ணை கட்டுறவன் அடி முட்டாளாக தான் இருப்பான். அதையும் பேசி தூண்டி விட்டு ஒருவேளை அவன் அதை ஏற்றுக்கிறவனாக இருந்தால் அவனை எப்படி அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அரசியை யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் யார் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தாலும் அவங்கள அப்படியே அடித்து விரட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போ உனக்கு சந்தோஷமாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இது மட்டும் நடந்துருச்சுன்னா அவளை நான் பழி வாங்கினதா நினச்சிப்பேன். இப்போ கூட நான் சுடரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னு தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்றாங்க. தெரியும்டா, ஆனால் அப்படியாச்சும் அந்த பிள்ளையை ஏற்றுக்கிட்டா அவ கூட வாழ்வியான்னு பார்த்தா இப்போ வரையும் நீ அரசியவே யோசிச்சு உன் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாத. இப்போது நான் சொல்கிற விஷயம் மட்டும் நடந்து நீ சுடர் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. சுடரை ஏற்றுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியை நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சுடரை ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது போதும்டா, நான் சுடரை நீ ஏற்றுக்கணும், அவ கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால சொல்லலை. உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும், நீ சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும், உனக்கும் குடும்பம் குழந்தைன்னு வேணும்லடா அப்படின்றாங்க. சரிங்கப்பா எனக்கு புரியுது, கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சுனாவே அவ கூட தான் நான் வாழ்ந்தாகணும், அது எனக்கு புரியுது. ஆனால் என்னால் அந்த விஷயத்தில் மைண்டை கொண்டு போக முடியல. சுடரை என்னால் வைஃபாக பார்க்கவே முடியல. அரசி மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா நான் அதாவது நீயே இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? அவளால் தான்டா, அவள் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு போனதுனால தான் குமாருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் சொந்த அத்தை பொண்ணவே கூட்டிகிட்டு வந்து அதாவது கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தான். அந்த பிள்ளை தாலியை கட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் இருந்துச்சுன்னு எதேதோ சொல்லி அது ஆளுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க முன் வரலை. அதனால தான் உன்னோட கல்யாணம் இத்தனை நாள் தள்ளி போச்சு. உனக்கே தெரியும், வேற வழியே இல்லாமல் தான் அந்த சுடரை உனக்கு கட்டி வச்சேன். எனக்குமே அந்த ஃப்ராடு குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படி பார்த்தாலும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான்டா இருக்கா. அந்த தங்கமயில்னு சொல்கிற பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். இவங்களுக்கு தான் அந்த பிள்ளையை வச்சு வாழ தெரியல. ஏதோ காசு பணம் இல்லாதவங்க போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா விட வேண்டியது தானே. இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் கரெக்டாக இருக்கலான்னு தானே பார்க்கணும். அந்த ஏதோ போய் சொல்லிட்டாங்களாம், அதுக்காக வீட்டை விட்டு துரத்துவாங்களாம். அந்த பிள்ளை வேறு மாசமாக இருக்குது, அந்த பாவமெல்லாம் சும்மா விடுமா? நம்ம மூலமாக இந்த குடும்பத்தை கடவுள் தண்டிக்க தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சக்தி பயங்கரமாக நியாயஸ்தன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அவர் பயங்கர கொடூரன் தான். ஏன்னா கூட பிறந்தவங்களுக்கே சொத்து கொடுக்க முடியாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர் தான். அதே மாதிரி நம்ம பழனி வந்து நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, அரசி சம்மந்தப்பட்ட விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடலான்னு சொன்னீங்களே மச்சான், சொல்லிட்டீங்களா இல்லை நான் எதுவும் அதில் பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பழனி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஏதாவது பேசி தொலைய போகிற. நான் ஏற்கனவே நம்ம கதிர்கிட்டையும் சரவணக்கிட்டையும் சொல்லிட்டேன், அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க எப்படி இதில் பேசுகிறதுக்கு சரியாக வரும்? அவங்க பேசுகிறது நல்லாவும் இருக்காது. நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது பசங்களை பேச வைக்கிறது நல்லதா மச்சான் அப்படின்னு கேட்குறாரு. நீ சொல்கிறதும் சரிதான், சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு பாண்டியன் கதிருக்கு கால் பண்ணி, என்னடா மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா சொல்கிறதுக்காக தான்ப்பா ட்ராவல்ஸுக்கு வர வச்சோம், அவர் ஏதோ ரொம்ப எமர்ஜென்சியாக ஃபோன் கால் வந்துச்சு, நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கால் இது, நான் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லி கிளம்பிட்டாருப்பா. அதாவது எது
பேசுகிறதா இருந்தாலும் ஈவினிங் நாங்கள் பொண்ணு பார்க்க வருவோம்ல, அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்களால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு. சரிடா, நல்ல காரியம் பண்ணீங்க, நாங்களே அதை பற்றி பேசிக்கலான்னு இருக்கோம் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னு. வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள வச்சு பேச வைக்கிறாங்க, இது என்ன பசங்க சொல்கிற விஷயமானு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? பெரியவங்க கிட்டே இதெல்லாம் முதல்ல பேசணும். கார்த்திகேயனை நம்ம ஃபாலோ பண்ணி அவன் நல்லவனா, நம்ம அரசிக்கு ஏற்றவனான்னு நம்ம சர்ச் பண்ண பார்த்தோம். அதே மாதிரி அவங்களும் விசாரிப்பாங்க. அப்போ ஏதாவது உண்மை தெரிஞ்சால் தப்பாக போயிடுங்கிறதுக்காக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க ஒரு வேளை கேள்விப்பட்டே வந்து கேட்டாங்கன்னா கூட நம்ம உண்மையை தான் சொல்ல போகிறோம். நம்ம ஒன்றும் மறைக்கணும்னு நினைக்கல. நம்ம என்ன இன்றைக்கி தான் அவங்க பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போதே நம்ம கண்டிப்பாக அரசிக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி சொல்லிடலாம். அதையும் தாண்டி அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கன்னா கல்யாணம் நடக்கட்டும். இல்லையா, அரசிக்கு ஏற்ற மாப்பிள்ளையை நான் பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த விஷயத்தில் அரசி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் சரிதான்ப்பா, நீங்கள் சொன்னீங்களேங்கிறதுக்காக தான் நாங்கள் அவரை கூப்பிட்டு பேச பார்த்தோம் அப்படின்றாங்க. ஆனால் பையன் ரொம்ப நல்லவராக இருக்கார், அவருக்கே நம்ம அரசியை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், எப்படியாவது அவர்கிட்ட நடந்த விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சரவணன். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் என்ன அங்கேயே இருந்துட்டு வாடா, கடைக்கு கிளம்பி வாடா அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்கிறாரு பாண்டியன். இப்போது சரவணன் கிளம்புறாரு கடைக்கு. வழியில் போயிட்டுருக்கும்போது நம்ம குமார் வழி மறிக்கிறாரு. வண்டியை நிறுத்திட்டு என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாரு. அவர்கிட்ட பேசும்போதே நல்ல திமிருத்தனம் தெரியுது. என்னடா அடி ஏதாவது வேணுமா உனக்கு? அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு. நான் அடி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும் மச்சான் அப்படின்னு. முதல்ல மச்சான்னு கூப்பிட்றத நிறுத்து அப்படின்றாங்க. ஆமாம்ல, உன் தங்கச்சியை நான் கட்டலை, அதனால நான் உன்னை மச்சான்னு கூப்பிடக்கூடாது அப்படிதானே சொல்ல வர? எப்படி பார்த்தாலும் நீ அத்தை பையன் தானே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காரு. டேய், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன இருந்தாலும் அரசியோட புருஷன் அவளுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்றாங்க. டேய், என்னடா உளர்ற அப்படின்னு சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாரு. என்ன மச்சான் மறந்துட்டியா, நாங்கள் என்ன சட்டப்படியாக டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு? நீங்கள் என்ன சட்டப்படி கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைதான், ஆனால் ஊர் முழுக்க அப்படி தானே பேசி ஏன் கல்யாணம் நின்றுச்சு. சொந்த அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு துரத்தி விட்டுட்டான், இப்போ வேற ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே எனக்கு பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க. அரசியல் தானே என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறதே கேள்விக்குறியாக இருந்துச்சு, வேற வழியே இல்லாமல் தானே உன் குழந்தையால், அதுவும் என் தங்கச்சி முறையாகிறவளை நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தமாக பேசிட்டு இருக்காரு. அப்போ சரவணன் இருந்துட்டு அதெல்லாம் உன் தலையெழுத்து அப்படின்றாங்க. தலையெழுத்தோ கால் எழுத்தோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இப்போ சொல்ல போகிறத மட்டும் தெளிவாக கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நடக்காது, இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவனாவே அரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு எங்ககிட்ட வந்து கேட்டிருக்கான். நாங்கள் இதை பற்றி பேச போகிறோம். ஒருவேளை உனக்கும் அரசிக்கும் நடந்த அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லாமல் மறைச்சு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பெரியவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட சொல்ல தான் போகிறோம். நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. முதல்ல வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஒரு பொண்ணை வச்சிருக்கல, அவ கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு. இல்லை அவளுமே உன்னை வேண்டான்னு முகத்தில் காரி துப்பிட்டு போயிட போறா அப்படின்றாங்க. அப்படி சொல்லும்போது குமார் பயங்கர கடுப்பாகிறாரு. சிப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சரவணன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. டேய், உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குடா, நீங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி காட்டலை, என் பேர் குமார் இல்லை அப்படின்னு அவருக்கு அவரே சவால் விட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போது சக்திவேல் இருந்துட்டு என்னடா எங்கேயோ கிளம்புன முக்கியமான வேலைன்னு சொல்லி உடனே வந்துட்டு அப்படின்னு. பா, அந்த சரவணன் என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசிட்டான்பா. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த பொண்ணும் வேணாம் இந்த குடும்பமும் வேண்டான்னு சொல்கிறதோட இல்லாமல் எல்லாரையும் மானபங்கப்படுத்திட்டு கிளம்பணும் அப்படின்றாங்க. டே 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 என்னடா என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு. ஆமாப்பா, என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான் அவன். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும், அப்படி ஒரு காரியத்தை நம்ம பண்ணி ஆகணும். இந்த வாய்ப்பை விட்டால் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றாங்க. அவங்க மறைச்சிருவாங்க அப்படின்னு தப்பா நம்ம கெஸ் பண்ணோம். ஆனால் அவங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது எல்லா உண்மைகளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடுவாங்களாமா. அதையும் தாண்டி அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா தான் ஓகே, அப்படி இல்லாட்டினா நாங்கள் அந்த மாதிரி ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா கூட நம்ம நினச்ச எதுவுமே நடக்காது. இந்த விஷயத்தை அவங்களா சொல்லும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அரசியை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டாளெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காலத்தில் வாழ்க்கையோட பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்க கரெக்டாக இருக்காங்களாங்கிறத மட்டும் யோசித்து கல்யாணம் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுவே இப்போ ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்கிறேன், அவங்க பொண்ணு பார்க்க வரும்போதே நம்ம அவங்க கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளவே போகாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதுதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சொல்கிற மாதிரி அந்த பாண்டியன் ரொம்ப ரொம்ப ரோசக்காரன். அவன் உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண பேச்சையே எடுப்பான். எனக்கும் அதுதான் தோணுச்சு அப்படின்றாங்க. சரிங்கப்பா, இன்னைக்கு எவ்வளோ நேரத்துக்கு வராங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் விசாரிக்க சொல்கிறேன். பசங்களை விட்டு எப்படிடா விசாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன வெளியூரா? நம்ம ஊர்லேருந்தே கொஞ்சம் அவுட்டரில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவனோட தோட்டம் எங்கே இருக்குது, இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவன் அடிக்கடி அரசி கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன்பா. அவன் நான் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டான். நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நம்புவான் அப்படின்றாங்க. டேய், ஆதாரம் இல்லாமல் யாருமே நம்ப மாட்டாங்க, நான் சொல்கிறத செய்யி அப்படின்னு சொல்லி ஏதோ அஸ்கியில் சொல்கிறாங்க. சூப்பர்ப்பா, இந்த ஐடியா எனக்கு ஏன் தோணாமல் போச்சு. இப்படி மட்டும் நான் முன்னாடியே செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக அவன் பொண்ணு பார்க்குற இடத்துக்கே வந்திருக்க மாட்டான். அவ்வளோ ஏன் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டா அப்பா வேணுங்கிறது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லு அப்படின்றாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. அப்போது அவரை தேடிக்கிட்டு, அதாவது நம்ம குமாரை தேடிக்கிட்டு சுடர் கீழே வந்துட்டுருக்காங்க. என்னம்மா மருமகளே, எங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவரை தேடி தான் வந்தேன் அப்படின்றாங்க. அவன் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்கான், அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். உனக்கு என்ன வேணும் சொல்லுமா, நான் வேணா ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை அவர் பால் கலக்கி எடுத்துகிட்டு வர சொன்னார், நான் ரூமில் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அவரை காணோம் அப்படின்னு. எப்போம்மா கேட்டான் அப்படின்னு கேட்குறாரு. ஏமாம்மா கேட்குறீங்க அப்படின்ட்டு. இல்லைம்மா, இப்போ தான் அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு போனான், அதுக்கப்புறம் வந்தான், என் கூட பேசிட்டு நான் வச்ச வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டான். இப்போ நீ ரொம்ப நேரம் முன்னாடி கேட்டதை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. மன்னிச்சிருங்க மாமா, அவருக்காக நான் பால் கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேலாம், அவரை தேடலை. அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படி என்னம்மா பேசணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அரசிக்கும் இவருக்கும் இடையில நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்குமே தெரியும். அதை மறந்துட்டு என் கழுத்தில் அவர் தாலி கட்டியிருக்காருன்னா என் கூட வாழ்கிறத பற்றியோ இல்லை எங்களை பற்றியோ பேசினா பரவாயில்லை, அரசியோட கல்யாணம் நடக்கிறத நினச்சி இவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு, அதனால வரப்போகிற விபரீதம் என்னங்கிறதையும் அவர் உணரலை. அதே மாதிரி இதை பற்றி எனக்கு இந்த வீட்டில் யார்கிட்ட பேசுறதுனோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை எல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவா, வேற வழியே இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், அதுவும் அரசியை வெறுப்பேற்றுறதுக்கு. அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு போறான்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அரசியை தான் பிடிக்கும்னு என்கிட்டயே பேசுறாரு அப்படின்னு. இங்க பாருமா மருமகளே, உனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு அரசியை தான் பிடிக்கும், ஆனா என்ன பண்றது, அவளுக்கு இவனை பிடிக்கல. சரி ஓகே, நமக்கு ஏத்த, அதாவது ஏழைக்கு எடுத்த எள்ளூருண்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல குமாருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாறிடுவான்னு நினச்சிதான் உன்னை கட்டி வச்சிருக்கேன். அரசி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காது, அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அவன் கூட அவன் சந்தோஷமாக வாழுவான். என்ன நம்புமா, நீ போ ரூமில் ரெஸ்ட் எடு, நீ வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்கள மேலே அனுப்பிடுறாங்க. சுடருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அரசியை பழி வாங்குற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு வீட்டில் இது அடுபடலாக எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவாக பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் கடையிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு சரவணனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. சுகன்யாவும் பழனியும் அதே மாதிரி தான் வராங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தராக வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாரு நம்ம சக்தி. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க, சுயநலவாதிங்க, பிச்சைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார். அந்த கூட்டத்தில் போய் இவங்களும் சேர்ந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்க இங்கே இருந்திருந்தா கம்பல்சரி அவங்களுக்கு சொத்து கொடுக்க வந்திருக்கும். இப்போ அங்கே போயிட்டாங்க, இதையே சாக்கா வச்சு அவங்கள ஒரேடியாக கலட்டி விட்டுட வேண்டியது தான். சுகன்யாவுக்கு பேசுறதுக்கு கூட எந்த பாயிண்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சக்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் உள்ளே போய் ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரில் வந்து இறங்குறாங்க. குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே அவங்க வந்துட்டாங்க, எங்கடா இருக்கே அப்படின்னு. அப்பா இங்கே பாருங்கப்பா அப்படின்னு வேற ஒரு சைட்லேருந்து வந்து வண்டியை நிறுத்திட்டு சக்தி கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னடா நான் கேட்டது ரெடியா அப்படின்னு. ஆமாப்பா எல்லாமே ரெடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சக்தி போயிட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்க ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. உடனே கார்த்திகேயனும் அவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்களை திரும்பி பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. நல்ல காரியம் முடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போகணும், முதல்ல ஃபங்க்ஷன் எடுக்கட்டும், நீங்கள் இவங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கத்தில் குமார் இருக்கிறத பார்த்துட்டு யாராக இருக்கும் இவங்க, அதான் அடிக்கடி குமார் கூட அரசியை பார்த்துருக்காங்களா, அதனால் ஏதோ அடிக்கடி பிரச்சனை பண்ணுவானே இவன், யாராக இருக்கும், என்ன ரிலேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே. அப்போது என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுவாக
எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு. சரி நீங்கள் வராதீங்க, அங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சக்தி போகிறாரு, குமாரும் போகிறாங்க. இவங்க 2 பேரும் போகிறத மேலேருந்து நம்ம சுடர் பார்த்துட்டு வேக வேகமாக கீழே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி அவங்கள எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி, அதாவது கார் சத்தம் கேட்டுச்சு, இன்னும் உள்ளே வரலையே அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒருத்தராக வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அப்போது நம்ம சக்தி எல்லாரும் முன்னாடியும் இவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்குற செட்டப்லேயே தெரியுது. ஆனால் எல்லா விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தெரியல. அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் மருமகளாக வாழ்ந்திருக்க வேண்டியவ அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை கேட்ட உடனே கோபம் வருது நம்ம பாண்டியனுக்கு. நம்ம உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்கிறதுக்கு சக்திவேல் வந்து நிற்கிறாரே. கண்டிப்பாக இது வேற எங்கேயோ போய் முடிஞ்சிடும், அவங்க பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பதற்றமாகறாங்க இங்கே பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும். அப்போ சக்தி இருந்துட்டு, நான் அரசியை பற்றி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. அரசியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, நான் வந்து அரசிக்கு தாய் மாமன், தோ இங்கே நிற்கிறாளே இவ என் தங்கச்சி தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் பொருட்படுத்தாமல் அம்மா வீட்டில் இருக்கிற அண்ணனுங்கன்னு யாருமே வேண்டான்னு சொல்லி இதோ இங்கே நிற்கிறாரு இந்த மளிகை கடைக்காரரை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் 5 பிள்ளைங்களை வளவலன்னு பெற்று போட்டு இப்போது இந்த நிலமையில இருக்காங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த பொண்ணு மேலே என் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி அவன் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அப்படின்னு பேச வராங்க. அதை கேட்கும்போது ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயன் அவங்கள நிறுத்த சொல்லிடுறாங்க. தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு, இங்கே பாருங்கள், நீங்கள் அரசியை பற்றி ஏதோ தப்பாக சொல்ல வரீங்கன்னு நல்லாவே தெரியுது. அடிக்கடி அரசிக்கிட்ட தோ இந்த குமார் பிரச்சனை பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பார்த்துருக்கீங்களா அப்படின்றாங்க. இருங்க நான் முழுசாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அரசி ஒரு நாள் கூட அந்த குமார்கிட்ட முகம் கொடுத்து பேசினதில்லை. எதுக்காக திரும்ப திரும்ப இங்கே வந்து பேசுகிற அப்படின்னு திட்டி தான் இருக்காங்க. அதனால் அரசியை பற்றி நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இருக்குங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றாங்க. தம்பி நீங்கள் ரொம்ப சின்ன பையன், உங்களுக்கு தெரியாது, நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு, அவங்க கிட்ட நீங்கள் எதுக்கு பேசணும் அப்படின்றாங்க. என்னதான் நம்ம கார்த்திகேயனுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி ஏதாவது நடந்திருந்தாலுமே அவங்க நம்ம கிட்ட சொல்ல போறாங்க, அவங்க கிட்ட விளக்கம் கேட்டுக்கலாம். தேவையில்லாம இவங்களெல்லாம் எதுக்கு உள்ள நுழைக்கணும், 2 குடும்பத்துக்கும் பிரச்சனைன்னு பேசுறத பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவர் மெச்சூர்டா தான் யோசிக்கிறாரு. ஆனா நம்ம கார்த்திகேயனோட அம்மாவும் அப்பாவும் அவங்க ஏதோ அந்த பிள்ளைய பத்தி சொல்ல வராங்க, நீ ஏன்பா தடுக்கிற, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி கார்த்திகேயனோட அம்மாவும் அப்பாவும் சக்தி கிட்ட கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க சார், என்ன விஷயம், அரசியை பத்தி என்ன சொல்ல போறீங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதது அப்படி என்ன சொல்ல போறீங்கன்னு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாததை நான் சொல்ல போறேன்னு நான் எப்போ சொன்னேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விஷயம் என்னன்னா அவங்க இது எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. என்னங்க சொல்றீங்க, அப்படி என்ன மறைக்க போறாங்க அப்படின்னு. அவங்க ஏதோ இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாங்க அப்படின்றாரு கார்த்தி. என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. பாண்டியன் வந்து இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கலங்கிறது அவரோட நேர்மையை பத்தி எல்லாம் கார்த்திகேயனுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் யோசிக்கிறாரு கார்த்தி. ஆனா இவங்க நம்ம சக்தி இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த பொண்ணை என் பையன் லவ் பண்ணிட்டு இருந்தான், அவளும் என் பையன் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு ஏற்கனவே ஒரு முறை நிச்சயம் நடந்துச்சு. அந்த அடுத்த நாள் கல்யாணங்கிற பட்சத்துல அன்னைக்கு ராத்திரி அவ என் பையன் கூட ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ராத்திரி முழுக்க ஒரு கோடவுன்ல இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நானும் உங்களை மாதிரியான ஆள் தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இங்க ஆச்சா போச்சான்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மாலையும் கழுத்துமா வந்து நின்னாங்க. அவ கழுத்துல தாலி இருந்துச்சு. குமார் தான் என் கழுத்துல தாலி கட்டுனா, நாங்க 2 பேரும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி அரசி என் பையன் கூட இந்த வீட்டுக்கு வந்தா. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எங்க வீட்டில் தான் அந்த பிள்ளை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாலியை நானே தான் கட்டிக்கிட்டேன், குமார் ஒன்றும் தாலி கட்டலை அப்படின்லாம் சொல்லிட்டு திடுதிப்புன்னு அவள் வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என் பையனும் அவளும் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ நல்ல குடும்பத்தில் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான் எங்கள் வீட்டு மருமக. ஆனால் இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்தினதோட விளைவு என் பையனுக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல. ஆனால் இவங்க மட்டும் ரொம்ப ஈஸியாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களா? என் பையன் வாழ்க்கையில் அவங்க பண்ணதை அவங்க வாழ்க்கையில் நான் பண்ண வேண்டாமா அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு கார்த்திகேயன். கார்த்திகேயனோட அப்பா அம்மா இருந்துட்டு, டே அவங்க சொல்கிறது ஏதாவது உண்மை இருக்க போகுதுன்னு. உண்மையாகவே இருக்கட்டும், அதான் அவங்களே சொல்கிறாங்கல்ல, அரசியோட கழுத்தில் அவளை தான் தாலி கட்டிக்கிட்டா, மற்றபடி இவங்கெல்லாம் ஒன்றும் அதுக்கு
பொறுப்பாகலை அப்படின்னு. ஏதோ தெரியாத தனமாக அவன் கூட்டிகிட்டு போனானோ இல்லை இவங்களே ஓடி போனாங்களோ, அவன் கெட்டவனு தெரிஞ்சதும் அவனை விட்டு விலகி வந்தாங்கல்ல. எனக்கு அரசி மேலே எந்த சந்தேகமும் இல்லை, நான் அரசியை தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் மெச்சூரிட்டி, படித்தவங்க அப்படிங்கிறது. அவர் அப்படி பேசுகிறத கேட்டு, இத்தனை முறை சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என்ன இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன ஆம்பளை அப்படின்னு சக்தி கோவப்பட சக்தியோட சட்டையை பிடிச்சிடுறாரு நம்ம கார்த்திகேயன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஒரு பொண்ணை பற்றி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கண்டதையும் சொல்லிவிட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணுன்ற உங்களோட இன்டென்ஷன் எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை. எங்கள் அப்பா அம்மா இந்த விஷயத்தை அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டு என் சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்கிறவங்களும் கிடையாது. இன்னொரு வார்த்தை அரசியை பற்றி பேசினா நாக்க வெட்டிடுவேன் அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து அவங்கள பயங்கரமாக மிரட்டுறாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.